தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் காம்போ திரும்பி வர காத்துட்டு இருக்கு. நந்தமுரி பாலகிருஷ்ணா மற்றும் நயன்தாரா இணையும் புதிய பீரியாடிக் படம் உருவாக இருக்காம். இயக்குனர் கோபிசந்த் இயக்கத்துல இந்த படம் உருவாக இருக்கு. இதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் வேகமாக நடைபெற்று வருதா. படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துல நயன்தாரா ஒரு ராணி கதாபாத்திரத்துல நடிக்க உள்ளாங்க அப்படின்ற செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. அவருடைய கதாபாத்திரம் மரியாதை, பொறுப்பு, அரசியல் சக்தி ஆகியவை கலந்த வலுவான கதையாக இந்த படம் இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. இது நயன்தாராவிற்கு ஒரு புதிய அவதாரமாகும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்திற்கு பிறகு தமிழ்ல நயன்தாராவிற்கு வாய்ப்புகளுமே குறைந்த நிலையில தெலுங்குல ஒரு மாபெரும் படத்தின் மூலம் திரையுலகில் மீண்டுமே என்ட்ரி கொடுக்க இருக்காங்களா. இந்த படம் நயன்தாரா மற்றும் பாலகிருஷ்ணா இணைக்கும் 4வது கூட்டணியாகும். இதற்கு முன்னாடி 2 பேருமே சிம்ஹா, ஸ்ரீராம ராஜ்யம் மற்றும் ஜெய் சிம்ஹா ஆகிய படங்கள்ல இணைந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துடன் சேர்த்தா 4வது படம் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தொடர்ச்சியாக தமிழ்ல நயன்தாராவிற்கு பட வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அதிகமாகவே குறைஞ்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நயன்தாராவிற்கு அவருடைய அடுத்த படத்துல வாய்ப்புமே கொடுத்திருக்காரா. அந்த வகையில சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் இணைய போற திரைப்படத்துல நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படின்ற தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. சோ இந்த தகவலை அடுத்து நயன்தாரா ரசிகர்களுமே செம குஷியில இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.